இப்போது நம்ம என்ன கொஷின்ஸ் பார்க்க போகிறோம்னா லா ஆஃப் எவிடன்ஸில் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. இது எல்லாமே 10 வருஷ கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து கொடுத்த முக்கியமான கொஷின் தான் இது வந்து. ஸோ இங்கிலீஷ்னு சொல்லி உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். சரி வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. கைண்ட் ஆஃப் எவிடன்ஸு எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 2 வகையாக கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஓரல் அண்ட் டாக்குமெண்ட்ரி பிரைமரி அண்ட் செகண்டரி எவிடன்ஸ் வித் சூட்டபிள் இல்லுஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பிரைமரி அண்ட் செகண்டரி எவிடன்ஸ் வென் இஸ் எ செகண்டரி எவிடன்ஸ் ஆஃப் எ டாக்குமெண்ட் அட்மிசபிள் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் வந்து கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் பற்றி தான் இது ஃபுல்லாக கேட்டிருக்கிறது. அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன கைண்ட் ஆஃப் எவிடன்ஸில் என்னெல்லாம் சப்ஹெட்டிங் வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓரல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸ்னால் வாய் வழி ஆதாரம். செகண்ட் ஒன் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவண ஆதாரம். தேர்ட் ஒன் பிரைமரி எவிடன்ஸ் ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ், முதன்மை சான்றுகள் ஆர் அசல் சான்றிதழ் அல்லது செகண்டரி எவிடன்ஸ் அன்ஒரிஜினல் எவிடன்ஸ் அப்படின்னா இரண்டாம் நிலை சான்றுகள் அல்லது அசல் சான்றுகள். பர்சனல் எவிடன்ஸ் ஆர் டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா தனிப்பட்ட சான்றுகள் அல்லது நேரடி சான்றுகள். மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆர் ரியல் எவிடன்ஸ் அப்படின்னா அதுனா பொருள் ஆதாரம் அல்லது உண்மையான சான்றிதழ் அப்படின்னா. அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ட் எவிடன்ஸ், ஆதாரம். அதுக்கப்புறம் நான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ், ஆதாரம் அற்ற ஆதாரம். சிறந்த சான்று, பெஸ்ட் எவிடன்ஸ். இன்ஃபீரியர் எவிடன்ஸ்ன்றது தாழ்வான சான்று. அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா நேர்மறை ஆதாரம். நெகட்டிவ் எவிடன்ஸ்ன்றது எதிர்மறை ஆதாரம். கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா உறுதியானது. நெகட்டிவ் எவிடன்ஸ்ன்றது எதிர்மறை ஆதாரம். கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்ன்றது உறுதியானதாக இருக்கலாம், இல்லை முடிவான ஆதாரமாகவும் இருக்கலாம், அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹெர்சாரி எவிடன்ஸ் அப்படின்றது செவி வழி ஆதாரம். பெர்சும்ஷன் எவிடன்ஸ் ஆர் பிரைமை ஃபேஸ் எவிடன்ஸ் அப்படின்னா அனுமானம் ஆதாரம் மற்றும் முதன்மையான ஆதாரம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மொத்தம் 15 டாபிக் கொடுத்துருக்காங்க கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ் அப்படின்றது. ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, கண்டிப்பாக உங்களால் எழுத முடியும். ஃபஸ்ட்டு ஓரல் எவிடன்ஸ், ரெண்டாவது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், மூணாவது பிரைமரி எவிடன்ஸ் அண்ட் ஒரிஜினல் எவிடன்ஸ், நாலாவது செகண்டரி எவிடன்ஸ் ஆர் ஒரிஜினல் எவிடன்ஸ், அஞ்சாவது வந்து பர்சனல் எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ், அதுக்கப்புறம் மெட்டீரியல் எவிடன்ஸ், ரியல் எவிடன்ஸ், சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ், நான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ், நெக்ஸ்ட் பெஸ்ட் எவிடன்ஸ், அதுக்கடுத்து இன்ஃபீரியர் எவிடன்ஸ், அதுக்கடுத்து பாசிட்டிவ் எவிடன்ஸ், நெகட்டிவ் எவிடன்ஸ், கன்க்ளூசிவ் எவிடன்ஸ், ஹெர்சரி எவிடன்ஸ், பெர்சும்ஷிவ் எவிடன்ஸ் ஆர் பிரைமா ஃபேஸ் எவிடன்ஸ் அப்படின்னாங்க. அதாவது அனுமானம் பெர்சும்டிவ் எவிடன்ஸ் அப்படின்றதுனா அனுமான ஆதாரம்ன்றாங்க. பிரிமா ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா முதன்மையான ஆதாரம் சொல்லி மொத்தம் 15 டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னாங்க. ஓரல் எவிடன்ஸ் அப்படின்றது செக்ஷன் 3ல் ஆரம்பிக்கிறது. அதாவது ப்ரொவைட் தட் ஆல் ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் கோர்ட் பர்மிட் ஆர் ரெக்கார்ட் டு பி மேட் பிஃபோர் இட் பை விட்னஸ் இன் எ ரிலேஷன். அதாவது விட்னஸ் முன்னாடி கோர்ட் முன்னாடி சொல்லி ஓரலாக சொல்கிறாங்களே சாட்சி, அதுதான் ஓரல் எவிடன்ஸ். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டு மூலயமா கொடுக்குறாங்க பாருங்கள், அதுவும் செக்ஷன் 3ல் வருது, அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது செக்ஷன் 62ல் கொடுக்கிறது. இது ஒரு டாக்குமெண்ட் இட் செல்ஃப் ப்ரொடியூஸ்ட் ஃபார் த inspection of the court which a document is executed in several part. Each part is primary evidence of the document where the document are executed counterpart, each counterpart being executed by one sum of the parties only. Each counterpart is primary evidence as against the part executed where a number of documents are all made by any one uniform process if the cause of printing, lithography or photography இது எல்லாமே வரது எதுனா பிரைமரி எவிடன்ஸ், எல்லாம் ஒரிஜினல் எவிடன்ஸ். அந்த ஃபோட்டோகிராஃபி கொடுக்குறது இது எல்லாமே, பிரிண்டிங் கொடுக்குறது இது எல்லாமே. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி எவிடன்ஸ். இது பிரைமரி எவிடன்ஸ் 62, செகண்டரி எவிடன்ஸ் 63ல் வருது செக்ஷன் 3. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் காப்பி given under the provisional hereinafter contained copies made from the original by mechanical process which is themselves ensure the accuracy of the copy and copies compared with such copies அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உள்ளடக்கிய சான்றுகள், அதில் இருக்கலையே உள்ளடக்கப்பட்ட சான்றுகளின் நகல்கள் இனி உள்ள விதிகளின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 இயந்திர செயல்முறைகளால் மூலத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட நகல்கள் அவை நகலின் துல்லியத்தை உறுதிப்படுத்தப்படுகின்றன மற்றும் அத்தகைய நகல்களுடன் ஒப்பிடும்போது பிரதிகள் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட அல்லது ஒப்பிடப்பட்ட பிரதிகள் அவற்றை நிறைவேற்றாத தரப்பினருக்கு எதிரான ஆவணங்களின் பிரதிநிதிகள் தானாக பார்த்த சிலரால் வழங்கப்பட்ட ஆவணத்தின்
உள்ளடக்கங்களின் வாய் வழி கணக்குகள் இது எல்லாமே அடங்கும். எதுனா இந்த செகண்டரி எவிடன்ஸ்லன்றாங்க. அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு அசல் புகைப்படம் அதன் உள்ளடக்கத்திற்கு இரண்டாம் ஆதாரமாகும். இருப்பினும் இரண்டும் ஒப்பிடப்படவில்லை. புகைப்படம் எடுத்தது அசல் என்று நிரூபிக்கப்படலாம். நகலெடுக்கும் இயந்திரத்தால் செய்யப்பட்ட கடிதத்தின் நகலுடன் ஒப்பிடப்பட்ட ஒரு நகல் இயந்திரத்தால் செய்யப்பட்ட நகல் அசலில் இருந்து தயாரிக்கப்பட்டது என்று காட்டப்பட்டால் கடிதத்தின் உள்ளடக்கங்களுக்கு இரண்டாவது நிலை சான்றாகும் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க நகல்னால் என்ன, ஜெராக்ஸ் எடுத்தப்பட்ட அந்த இயந்திரத்துக்கு செய்யப்பட்ட கடிதத்தின் நகலுடன் ஒப்பிடப்பட்டோம், அது இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அங்கே காமிக்கணும். இதுதான் செகண்டரி எவிடன்ஸ், இல்லை ஒரிஜினல் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பர்சனல் எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் அப்படின்னா, பர்சனல் எவிடன்ஸ் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஆதாரம், சான்று அப்படின்றாங்க. ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டது மற்றும் பொதுவாக சாட்சியம் என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, பி வந்து அச்சுறுத்துதலுடன் சியை பின்தொடர்வதை கண்டதாக ஏ பதவி நீக்கம் செய்கிறார். அப்போது நிரூபியுள்ளது யாருன்னா, அதாவது என்னன்னா, ஏ டிபோசஸ் தட் ஹி சா பி பர்சூஸ் விசி வித் த்ரெட். So he is found filed and B bloody knife is found nearby அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அப்போது பியின் ரத்த தோய்ந்த கத்தி அருகில் காணப்படுகிறது. இது எல்லாமே வந்து என்னென்னா, இது ஒரு பர்சனலோடைய எவிடன்ஸ் தான். டைரக்டாக எவிடன்ஸ், அந்த இடத்துல குத்திருக்காங்க, அந்த இடத்துல கத்தி இருக்குது அப்படின்றது ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எவிடன்ஸ் ஆர் ரியல் எவிடன்ஸ்னா, ரியல் எவிடன்ஸ் இஸ் தட் டிடெக்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் திங்கிங் அப்படின்றாங்க. ஸ்டேட் ஆஃப் திங்கிங்னா, எக்ஸாம்பிள், ஏ டிப்போஸ் தட் சா பி பர்சியூ சி வித் த்ரெட், ஹீ இஸ் ஃபவுண்ட் ஃபைல்ட் அண்ட் பி bloody knife is found nearby. A testimony is personal evidence and the knife is real evidence. Thus the word real technical signify merely things அப்படின்னாங்க. அதாவது என்னன்னா, உண்மையான ஆதாரம் என்பது விஷயங்களின் நிலையிலிருந்து பெறப்பட்டது. எடுத்துக்காட்டு, பி அச்சுறுத்தலுடன் சியை பின்தொடர்வதை கண்டதாக ஏ வந்து பதவி நீக்கம் செய்கிறார். அப்போ இ அதில் இருக்காரு மற்றும் பியின் ரத்த தோய்ந்த கத்தி அருகில் காணப்படுகிறது. ஏயின் சாட்சியம் தனிப்பட்ட ஆதாரம் மற்றும் கத்தி வந்து உண்மையான ஆதாரம். எனவே உண்மையான என்ற சொல் தொழில்நுட்ப ரீதியாக வெறும் விஷயத்தை காணப்படுகிறது. அதாவது நான் பார்த்தேன்னு சொல்கிறார, ஏயின் சாட்சியம் தனிப்பட்ட ஆதாரம், நான் பார்த்தேன்னு சொல்கிறார் பாருங்க, அவர் வந்து ஆதாரம் மட்டும்தான், தனிப்பட்ட ஆதாரம் அப்படின்றாங்க. ஆனால் அந்த பொருளினுடைய ஆதாரம் அப்படின்றது எதுனா, அந்த கத்தி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து உண்மையான பொருளினுடைய ஆதாரம். அந்த கத்தியில் தான் குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஆதாரத்தினுடைய ஆதாரம். அதாவது என்னென்னா, ஒரு வழக்கின் தீர்ப்புக்கு எந்த நம்பிக்கையை வைக்கலாம் என்பது முக்கிய ஆதாரம். இது உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றியது. மேலும் இந்த சான்றுகள் மற்ற ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்துகின்றன. அப்போ எந்த பொருளை வச்சு எது செஞ்சிருக்கான், ஒரு வழக்கின் தீர்ப்புக்கு எந்த நம்பிக்கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுதான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ் சொன்னாங்க. நான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ்னால் ஆதாரமற்ற ஆதாரம். ஆதாரமற்றது எதுனா, நம்பகத்தன்மையை அதிகரிப்பதற்கான அடிப்படை ஆதாரங்களை உறுதிப்படுத்துவது. இப்போது இந்த கத்தியில் தான் குத்துறாங்க அப்படின்னும் போது அந்த கத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க பாருங்கள், அதுதான் நான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. இதுதான் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்காக வருது. சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸை நிரூபிக்கிறதுக்காக நான் சப்ஸ்டன்டிவ் எவிடன்ஸ் வந்து அதை நிரூபிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிறந்தது, அதாவது பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த ஆதாரம் என்பது ஒரு அசல் ஆவணம் அல்லது ஒரு பொருளின் புகைப்பட நகல் அல்லது அதை விவரிக்கும் சாட்சியின் சாட்சியத்திற்கு மாறாக ஒரு வழக்கில் உண்மையான ஆதாரமாக வழங்கப்படும் சிறந்த ஆதாரம் முதன்மை சான்று என்றும் அறியப்படுகிறது. பொதுவாக அசல் எழுத்தை குறிக்கிறது. இது அதன் இருப்பு மற்றும் அதன் உள்ளடக்கங்களுக்கு மிகவும் நம்பகமான ஆதாரமாக கருதப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தாழ்வான சான்று அப்படின்றது என்னன்னா, இன்ஃபீரியர் எவிடன்ஸ் அப்படின்னா தரக்குறைவான சான்றுகள் சிறந்த சான்றுகளாக இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நேர்மறை ஆதாரன்றது பாசிட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னா, அதாவது நேர்மையான சான்றுகள் ஒரு உண்மை இருப்பதை நிரூபிக்க முனைகின்றது. இந்த பிரச்சனையில் உள்ள உண்மை அல்லது புள்ளியின் நேரடி சான்றாகும். இது சிக்கலில் உள்ள உண்மையின் உண்மை என்று பொய்யை நிறுவுகிறது மற்றும் ஒரு அனுமானத்திலிருந்து எழவில்லை இதுன்றாங்க. அதாவது என்னென்னா, பாசிட்டிவ் எவிடன்ஸில் இஸ்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லி ஆஃப் எ ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் டஸ் நாட் எரேஸ் ஃப்ரம் த பெர்சம்ஷன். அனுமானம்லாம் மேலே எழலை அப்படின்றோம். அதுக்கடுத்து நெகட்டிவ், ஒரு அனுமானம் வச்சே செய்யலை, உண்மையாக இதுதான் நடந்துச்சு, அந்த பாசிட்டிவ் எவிடன்ஸை கொடுக்கணும் அப்படின்னா. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எவிடன்ஸ்ன்றாங்க. நெகட்டிவ் எவிடன்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, எதிர்மறையாக இருக்குது. ஒரு உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க எதிர்மறை சான்றுகள் சேர்க்கப்படுகிறது. பொதுவாக இது பலவீனமான சான்றுகள் மற்றும்
நல்ல சான்றுகள் கிடையாது. எது நெகட்டிவ் எவிடன்ஸும் ஒரு பலவீனமாக தான் இருக்கும், கொஞ்சம் அதட்டி கேட்டாலும் சொல்லிட முடியும். ஸோ அது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மளால் சொல்ல முடியாதுன்றாங்க. அதுக்கடுத்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்ன்றாங்க. அப்படின்னா என்னன்னா ஒரு முடிவானது இல்லை உறுதியான எவிடன்ஸ் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அது வந்து கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் that allowed no contradiction or explanation. It never permit the parties to contradict by evidence. Example, the rule that the child under the age of 7 years is to be taken as incapable of committing a crime அப்படின்றாங்க. அப்படின்னா அதாவது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்ன்றது ஒரு உறுதியான சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த முரண்பாடுகளையும் விளக்கத்தையும் அனுமதிக்காது. சான்றுகள் சாட்சியங்கள் மூலம் முரண்பட காட்சிகளை அது ஒருபோதும் அனுமதிக்காது. எடுத்துக்காட்டு, 7 வயதுக்குட்பட்ட குழந்தையை குற்றம் செய்ய இயலாது என்று விதி இல்லையா? அதாவது எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, த ரூல் த சைல்ட் அண்டர் த ஏஜ் ஆஃப் 7 years இஸ் டு பி டேக்கன் அஸ் இன்கேபபிள் ஆஃப் கமிட்டிங் ஏ கிரைம் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு விதி. வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு கொலை செய்யாது அப்படின்னு சொல்கிறது விதி. அப்படின்னா அது நடக்குமானா கண்டிப்பாக அந்த குழந்தையும் போய் குத்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஹெர்சாரி எவிடன்ஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா தொடர்பு கொள்பவரின் ஆதாரம் அவர்கள் தங்களை அறிந்தவை அல்ல, ஆனால் அவர்கள் மற்றவர்களிடம் கேட்டவை அப்படின்னாங்க. செவி வழியாக கேட்கறது, தன்னால் கிடைச்சதெல்லாம் கிடையாது. ஆதாரம் ஒருத்தர்கிட்ட இருந்து சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க சொன்னது கேட்குறாங்களே, அதுதான் ஹியர்சரி எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பெர்சும்ப்டிவ் எவிடன்ஸ் ஆர் பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அனுமான ஆதாரம் அல்லது முதன்மையான ஆதாரம்ன்றது ஊகச்சான்று என்பது ஒரு எதிர்பார்ப்பாளர் முரண்பாடான ஆதாரங்களை சேர்க்கும் வரை ஒரு உண்மைக்கு போதுமான ஆதாரமாக சட்டத்தால் அறிவிக்கப்படும் சான்று ஆகும் அப்படின்றாங்க. அதாவது பெர்சும்ப்ஷன் எவிடன்ஸ் which is declared by statute to be sufficient evidence of a fact and unless and until an opponent adduces contradictory evidence அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதுதான் மொத்தம் 15 வகையான எவிடன்ஸை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்னென்னா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தடவை இதை நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இதனுடைய ஃபுல்லுமே இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறோன்னா, ஓரல் எவிடன்ஸ் இஸ் மேட் பிஃபோர் கோர்ட் பை விட்னஸ். வாய் வழி ஆதாரம் சாட்சிகளால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூஸ்ட் ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் கோர்ட் இஸ் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். நீதிமன்றத்தின் ஆய்வுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவண ஆதாரம், அதுதான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். அடுத்தது பிரைமரி எவிடன்ஸ் இதை டாக்குமெண்ட் இட் செல்ஃப். பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா முதன்மை ஆதாரம், அது ஆவணம் தான் அப்படின்றாங்க. அதாவது டாக்குமெண்ட் இட் செல்ஃப் அதுவே வச்சிருக்குது. சர்டிஃபைட் காப்பீஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் செகண்டரி எவிடன்ஸ். சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் இரண்டாம் நிலை சான்றுகளாக கருதப்படுகிறது. பர்சனல் எவிடன்ஸ் கிவன் இஸ் கால்ட் த டெஸ்டிமானிட்டரி. கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சான்றுகள் சாட்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ரியல் எவிடன்ஸ் இஸ் டிடக்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சான்றுகள் விஷயங்கள் நிலையிலிருந்து கழிக்கப்படுகின்றன. சப்ஸ்டன்ட் எவிடன்ஸ் த பேஸ் ஆஃப் த டிசிஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னா ஒரு வழக்கின் முடிவுக்கான அடிப்படை ஆதாரம். அதுக்கடுத்தது எவிடன்ஸ் மஸ்ட் கோரோபரேட் வித் அதர் எவிடன்ஸ் அப்படின்றாங்க. சான்றுகள் மற்ற சான்றுகளுடன் உறுதிப்படுத்த வேண்டும். பெஸ்ட் எவிடன்ஸ் இஸ் நோன் அஸ் த பிரைமரி எவிடன்ஸ். சிறந்த ஆதாரம் என்பது முதன்மை சான்று என்று அழைக்கப்படுகிறது. பாசிட்டிவ் எவிடன்ஸ் டென் டு ப்ரூஃப் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்றது என்னென்னா நேர்மையான சான்றுகள் ஒரு உண்மை இருப்பதை நிரூபிக்க முனைகின்றன அப்படின்றாங்க. பாசிட்டிவ் எவிடன்ஸ். நெகட்டிவ் எவிடன்ஸ் இஸ் அட்யூஸ்டு டு ப்ரூஃப் த நான் எக்ஸ்டென்ஸ் ஆஃப் ஏ ஃபேக்ட் அப்படின்னா அதாவது ஒரு உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க எதிர்மறை சான்றுகள் சேர்க்கப்படுகின்றன அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இஸ் அலோஸ் நோ கான்ட்ரடிக்ஷன் ஆர் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா உறுதியான சான்றுகள் எந்த முரண்பாடுகளையும் விளக்கத்தையும் அனுமதிக்காது. அதுக்கடுத்தது பெர்சும்ப்டிவ் எவிடன்ஸ் இஸ் டிக்ளைர்ட் பை ஸ்டாட்யூலி. அனுமான சான்றுகள் சட்டத்தால் அறிவிக்கப்படுகின்றன. அனுமானமாக ஒரு யோசிக்கிறேன், அது சட்டத்தால் அறிவிக்கப்படுகின்றன. எந்த சான்றும் கிடைக்கலாம். கடைசியில் என்ன சொல்லுவாங்க, அது வந்து பெர்சும்ப்ஷன் எவிடன்ஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னா. இதுதான் வந்து கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ்ன்றது. மொத்தம் 15 வகையான எவிடன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. உங்களுக்கு எவிடன்ஸில் எத்தனை வகையான எவிடன்ஸ் இருக்குது, அதில் எப்படியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.